மகளிர் தினம் மற்றும் கியர் அப் ரைடர்ஸ் குழுவின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவையில் பெண்கள் இணைந்து அதிவேக இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்தபடி ஆனைக்கட்டி வரை பேரணியாக சென்றனர். கோவையில் பெண்கள் இணைந்து அதிக சிசி திறன் கொண்ட இருசக்கர வாகனத்தை தங்களால் இயக்க முடியும் என கியர் அப் பைக்கர்ஸ் எனும் குழுவை உருவாக்கியுள்ளனர். பாக்ஸிங், இசைக்கருவிகள் வாசிப்பது என தனித்திறமைகள் கொண்ட பெண்கள் மட்டுமே உறுப்பினராக உள்ள இக்குழுவின் முதலாம் ஆண்டு மற்றும் மகளிர் தின விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ரைடர்ஸ் ஐகான் புல்லட் ஷோரூம் முன்பாக நடைபெற்றது. குழுவின் தலைவி பிரியா தலைமையில் நடைபெற்ற இதில் பல்வேறு துறைகளில் பெண்களாலும் சாதிக்க ஊக்குவிக்கும் வகையில் அதிவேக மோட்டார் பைக்குகளில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து பேரணியாக சென்றனர். இதில் நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ரைடர்ஸ் ஐகான் இயக்குனர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். கோவை சாய்பாபா காலனி ரைடர்ஸ் ஐகானில் துவங்கி ஆனைக்கட்டி மலை பாதை வழியாக ஊர்வலமாக இந்த பேரணியில் அதிக சிசி திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களை சாகசம் செய்தபடி பெண்கள் ஓட்டிச் சென்றனர். கோவை சாய்பாபா காலனி ரைடர்ஸ் ஐகானில் துவங்கி தடாகம், கணுவாய் வழியாக ஆனைக்கட்டி வரை செல்லும் இந்த பேரணியில் கலந்து கொண்ட கராத்தே பயிற்சியாளரும் வழக்கறிஞருமான ஜெயந்தி கூறுகையில், பேரணியில் பொதுமக்களுக்கு பல்வேறு சமுதாய நலன் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியபடி செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். பேர் ஜெயந்தி, நான் கோயம்புத்தூரில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கியர் அப்புங்கிற பைக் அசோசியேஷன் மூலமாக நான் இன்னைக்கு உமன்ஸ் டேவை முன்னிட்டு ராயல் என்ஃபீல்டு ரைடர்ஸ் ஐகான் சாய்பாபா காலனியிலேருந்து நாங்கள் ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பொண்ணுங்க எல்லாரும் ஒரு ரேலி மாதிரி போக இருக்கிறோம். ரேலி மாதிரி போய் அந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் டோர் ஸ்டண்ட் மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியறது மூலமாக பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அது போக நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களும் டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குது. ஸோ இனிமேல் இன்னும் பொண்ணுங்களுக்கு என்னென்னலாம் இப்போது பைக் ஓட்டுறதுலேருந்து பொண்ணுகள் உங்களால் முடியாதுங்கிறத முடியும் அப்படிங்கிறத சாதிக்க முடியும் எல்லா துறையிலையும் அப்படிங்கிறத ஒன்றுமே இல்லை, எல்லாமே கற்றுக்கிறது தான் இருக்குது. ஸோ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னு நினச்சி சாதிக்கணுங்கிற இதில் மோட்டிவில் இருங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. மெதுவா